இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆன்லைன் மூலமாக எப்படி பட்டா மாற்றுவதற்கு அப்ளை செய்வது என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி மனு அளிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்யும் ஆப்ஷனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது எப்படி அப்ளை செய்வது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே tamilnilam.tn.gov.in வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த வலைத்தளத்தில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி தேவைப்படுன்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் இதற்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் கோரும் எந்த நபரும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. 6க்கு கீழே பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் வகைகள்னு சொல்லிட்டு உட்பிரிவு இருக்க இனங்களை நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படி இல்லைனா உட்பிரிவு இல்லாத இனங்களையும் மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா இதற்கு தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா கிரைய பத்திரம், செட்டில்மெண்ட் பத்திரம், பாகப்பிரிவினை பத்திரம், தானப்பத்திரம், பரிவர்த்தனை பத்திரம், இந்த மாதிரி இந்த 6 டாக்குமெண்ட்டில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் விண்ணப்பம் உதவின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்ததுன்னா மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைனா தமிழ் நிலம் வலைத்தளத்திற்கு புதியவரான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா ஃபஸ்ட்டு உங்களுடைய பேரை என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடி, நெக்ஸ்ட்டு உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு தொடருக அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு கேப்சா கோடு ஷோ ஆகும். அந்த கேப்சா பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சரி பார்க்க அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். 6 நம்பர் கொண்ட ஓடிபியை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். பதிவு செய்யும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு மறுபடியும் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி ஒரு முறை கடவு சொல்லை பெற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே மறுபடியும் உங்களோட மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து நீங்கள் கரெக்டாக வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபை பண்ணோடனே பயனர் சுயவிவரம்னு சொல்லிவிட்டு உங்களுடைய பேர் இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய தந்தை பெயர் என்ட்ரு பண்ணுங்கள். ரெட் கலர் ஸ்டாருக்கு தான் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில் பண்ணணும். மற்றெல்லாம் நீங்கள் தேவைப்பட்டால் என்ட்ரு பண்ணலாம், இல்லைனா என்ட்ரு பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் என்ட்ரு பண்ணணும். பர்மனன்ட் அட்ரஸும் டெம்பரரி அட்ரஸும் சேமாக இருந்தால் மேலே உள்ளதே ஆப்ஷனை டிக் பண்ணிக்கலாம். இல்லைனா தனித்தனி அட்ரஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆனா பெண்ணா திருநங்கை எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் அப்டேட்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வெப்சைட் ஹோம் பேஜ் வந்துடும். மறுபடியும் நீங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணுங்கள். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணால் தான் மறுபடியும் லாகின் ஆகும். லாகின் ஆன பிறகு விண்ணப்பதாரர் விவரம்னு சொல்லிட்டு சேவைகள்னு சொல்லி சேவைகள் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விண்ணப்பதாரருடைய பெயர், தந்தை பெயர், தாயார் பேர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே இருக்கும். அதற்கு கீழே 2 ஆப்ஷன் இருக்கும். உட்பிரிவற்ற பட்டா மாற்றம், உட்பிரிவுடன் பட்டா மாற்றம். எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. ப்ரொசீஜர் எல்லாமே சேமாக தான் இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய பெயர், மொபைல் நம்பர், சேவை வகை எல்லாமே ஷோ ஆகும். அடுத்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உட்பிரிவட்ட பட்டா மாறுதல்னு சொல்லிகிட்டே இருக்கும். இதில் நீங்கள் 3 ஆப்ஷன் கம்பல்சரியாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரர் விவரம், நிலத்துடைய விவரங்கள், இணைப்பு விவரங்கள் சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். விண்ணப்பதாரர் விவரங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். நீங்கள் ஆல்ரெடி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணதால எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் நிலத்துடைய விவரங்கள் கேட்டிருப்பாங்க. உங்களோட நிலம் எந்த மாவட்டத்தில் இருக்குது, ஃபஸ்ட்டு மாவட்டத்தை எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வட்டம் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய கிராமம் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு காரணம் இருக்கும். செட்டில்மெண்ட் பத்திரம், தானப்பத்திரம், கிரைய பத்திரம், பாகப்பிரிவினை பத்திரம், அதற்கான காரணம் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களுடைய சார் பதிவாளர் அலுவலகம் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். எந்த லொக்கேஷனில் இருக்கோ அது எல்லாமே ஷோ ஆகும். அதை செலக்ட் பண்ண பிறகு டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்த தேதி நீங்கள் என்டர் பண்ணணும். உங்களுடைய பத்திரத்திலே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் செய்த தேதி இருக்கும். அந்த டேட், மந்த், இயர் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க.
அதெல்லாம் செலக்ட் பண்ண பிறகு ஆவணப்பதிவுன்னு கேட்டிருப்பாங்க. அதாவது டாக்குமெண்ட் நம்பர் என்டர் பண்ணணும். பத்திரத்திலே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் டாக்குமெண்ட் நம்பர் இருக்கும். அந்த டாக்குமெண்ட் நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதை நீங்கள் என்டர் பண்ணாலே ரைட் சைடில் ஆட்டோமேட்டிக்காக டாக்குமெண்ட் நம்பர் வந்துடும், ஆவணப்பதிவு எண் வந்துடும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய நிலத்துக்கான புலையன் என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உட்பிரிவு ஷோ ஆகும். உட்பிரிவை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு பட்டா எண், நிலத்துடைய வகை, தீர்வை எல்லா ஆப்ஷனுமே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு நில வகை கேட்டிருப்பாங்க. அதாவது விவசாய நிலமா அல்லது வீட்டு மனையா, அந்த மாதிரி எதற்கு நீங்கள் பட்டா அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நில விவரங்களை சேர்க்கவும் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய லேண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் ஆகிடும். இதிலே புலையன், உட்பிரிவு, பரப்பளவு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இணைப்பு விவரங்கள்னு சொல்லிட்டு ரெட் கலர் ஸ்டார் இருக்கிறதுல நீங்கள் கம்பல்சரியாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இணைப்பு விவரங்கள்னு சொல்லி கொடுத்துட்டு இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் மற்றும் அதன் விவரங்கள்னு சொல்லியிருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளிக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆப்ஷனை டிக் பண்ணி தான் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் டிக் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்துனே பார்த்தீங்கன்னா அடையாள அட்டைன்னு சொல்லிட்டு ஆதாரம் சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களுடைய அடையாளத்திற்காக நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். உங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா பிடிஎஃப், ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். 400 KB குறைவாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய முகவரிக்கான ஆதாரம், அதாவது எலக்ட்ரிக் பில், அதாவது உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அதுவும் 400 KB கம்மியாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பதிவு பத்திரம் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பத்திரத்தை நீங்கள் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இறப்பு சான்று, வாரிசு சான்றுலாம் வந்து இறந்தவருடைய பெயரில் நிலம் இருக்குன்னா அதற்கான இறப்பு சான்று, வாரிசு சான்றுலாம் கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். 4வது 5வது பாயிண்ட்டும் கம்பல்சரி கிடையாது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு சமர்ப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபில் பண்ணும்போதே ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் டிக் பண்ணி தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு சமர்ப்பி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி ஓடிபி வரும். அந்த 6 நம்பருக்கு உண்ட ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துனே சப்மிட்னு சொல்லியிருக்கும். நெக்ஸ்ட்டு வெரிஃபிகேஷன் சொல்லியிருக்கும். நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை ஆன பிறகு நெக்ஸ்ட்டு டேரெக்டாக வந்து லேண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு வருவாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து பட்டா வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. இதுதான் தற்போது ஆன்லைன் மூலமாக பட்டா மாற்றம் செய்வதற்கு அப்ளை செய்யும் மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.